இருக்காங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி இந்த சிந்தாமணியும் விஜயோட சூழ்ச்சி இருக்க போகுது. என்ன ஆக போகுது அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ சிறகடிக்காசு சீரியலில் லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா முத்து ஸ்ருதி அம்மாவோட அந்த வாக்குவாதம் அப்படின்றது செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக பரபரப்பாக கொண்டு போயிருந்தாங்க. என் பொண்ணு வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு வேலைக்கெல்லாம் போகக்கூடாது, அதுக்கு உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணுமோ அதை இந்த பிளாங்க் செக்கில் நீங்கள் எழுதிக்கோன்ற மாதிரி ஒரு செக்கை வந்து கொடுத்தாங்க. இதனால் முத்துவுக்கும் ஸ்ருதி அம்மாவுக்கும் நடுவில் வழக்கம் போல் வாக்குவாதம் நடக்குது. கடைசியில் ஸ்ருதி அம்மா பார்த்தீங்கன்னா விட்டா போதுன்னு ஓடி போயிட்டாங்க. நாங்களே ஸ்ருதிக்கும் ரவிக்கும் ரெஸ்டாரண்ட் வந்து வச்சு கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இதில் விஜயா, மனோஜ், ரோகிணியை தவிர யாருக்குமே உடன்பாடு இல்லை. இப்படி இருக்கும்பொழுது இன்றைக்கான ப்ரோமோவில் பார்த்தீங்க அப்படின்னா மீனா அவங்களுக்கு 2 லட்சத்துக்கு ஒரு புது ஆர்டர் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை கேட்டதுமே விஜயா என்ன பண்ணுறாங்கன்னா உடனே சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஆர்டருக்கு பின்னாடி சிந்தாமணி தான் இருக்காங்க. சிந்தாமணி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதுக்கப்புறமா மீனா இந்த தொழில் விட்டு போயிடுவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதில் என்ன பிரச்சனை வரப்போகுது, எப்படி மீனாவும் முத்துவும் இதை சமாளிக்க போகிறாங்க, சிந்தாமணி ஓட போகிறாங்களா இல்லை மீனா ஓட போகிறாங்களா போகிறத பார்க்கலாம். உங்களோட கருத்துக்கள் என்ன பண்ணுறதை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.